வணக்கம். மே 4ஆம் தேதி ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு சாதகமான ஒரு ரிசல்ட் வரும், நம்ம ஜாலியாக போடலாம் வீடியோ அப்படின்னு நான் நினச்சது உண்மைதான். ஆனால் மே 4ஆம் தேதி பெரிய இடியை இறக்கி விட்டாங்க. இப்படிப்பட்ட ரிசல்ட் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு காலம் தற்குறின்னு மற்றவங்கள சொல்லிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா நாம தான் தற்குறி போல இருக்கு. அந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. திமுக மொத்தமாக வாஷ்ட் அவுட்டு. இதுக்கு மேலே திமுக எந்திரிச்சு வரவே முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பன், அவனே எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணான். அவ்வளோதான் மச்சி, முடிஞ்சு, டிஎம்கே டோன்ட் ஹாவ் எ லீடர் அப்படின்லாம் சொன்னான். அப்போ தான் எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இனிமேல் நம்ம எப்படி வீடியோ போடுறது? விஜயை கலாய்ச்சி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அவங்க வேறு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இதுக்கு மேலே ரொம்ப பயந்து தான் இருக்கணுமா? நம்ம மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்துருவாங்களா? கைது நடவடிக்கை அது இதுன்னு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இதெல்லாம் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற தயக்கத்திலே இருந்தேன். அதனால் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இனிமேல் ஃபேக் ஐடியில் வீடியோக்கள் வராது. ஆமாம், இனிமேல் ஃபேக் ஐடியில் வீடியோக்கள் வராது. ஃபேக் ஐடி சேனலே இருக்காது. சொல்லப்போனால் டெலீட் பண்ணிவிட்டு நான் போக போகிறேன். நிறைய பேர் கமெண்ட் செஷனில் கேட்டிருந்தாங்க, என்னுடைய தோல்வியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நாங்கள் தோத்துட்டோம், இனிமேல் விஜய் தான் நிரந்தர முதல்வர் தமிழ்நாட்டுக்கு அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர், அதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இனிமேல் இன்ஸ்டாகிராமில் விஜயினுடைய பாட்டுக்கு ரீல்ஸோ இல்லை வேறு ஏதோ பண்ணி நான் பொழப்பு நடத்திக்கிறேன். இனிமேல் இந்த யூடியூப் தளத்தில் இயங்கிறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை எந்த சூழலும் இனி இல்லைன்றதுனால நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். ஏற்கனவே நிறையா பேர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, வீடியோ போடாத பயமாக இருக்குது, எவ்வளவோ சொல்லி நான் கேட்கல, இன்றைக்கி அந்த சூழல் வரும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க பேச்செல்லாம் நான் இன்றைக்கி கேட்டிருந்தா இன்றைக்கி இந்த சூழ்நிலையே இல்லை. பாருங்கள், ஒரு 2-3 வருஷம் யூடியூப்பில் கண்டதை பேசிட்டேன், இக்கட்டான சூழலில் நிறுத்திவிட்டாங்க. கடைசியில் இப்படிப்பட்ட சூழல் வரும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. இப்படிப்பட்ட சூழலில் கொண்டு வந்து தள்ளிட்டாங்க. அதனால் மன்னிச்சுக்கோங்க. அவர் மீது எதுவும் வன்மத்திலலாம் பேசலைங்க, ஒரு நல்ல எண்ணத்தில் பேசிவிட்டேங்க. அதனால் இதுவரைக்கும் நான் தாவேகா தலைவர் விஜய் பற்றி பேசிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரிங்க, அப்படி சொல்லிட்டு நான் போயிடுவேன்னு பார்க்குறீங்க, அப்படி தானே? அது தப்பு, அது நடக்காது. ஓடுகிற தண்ணீல உரசி விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் நெத்தியிலே. அந்த மாதிரி நீங்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பதவி பிரமாணம் நடக்குமா நடக்காதான்ட்டு. அவரு என்னடானா இடதுசாரி கட்சி தலைவர்களினுடைய வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு இருக்கிறாங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள். ஏன் அங்கேயும் எங்கேயும் உலாத்துறீங்க? ஒரு இடத்துல உட்காரலாம்ல. இல்ல, இனியும் ஊருக்கு போகணுமா வேணாமான்னு யோசனை பண்ணி பார்த்தேன். தப்பு. ஊருக்கு புறப்பட்டாச்சுன்னா போய்கிட்டே இருக்கணும், திடீர்னு பயணத்தை ரத்து பண்ணக்கூடாது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஏங்க, அங்க நம்ம உறவினர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்க வந்துருவீங்க அப்படின்ட்டு, தயவு செய்து வாங்க அப்படின்னு என்னென்னவோ பண்ணி கேட்டிருக்காங்க. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க ஊருக்கு வர்றீங்கன்னு உங்க சொந்த பந்தமெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கும்ல, நீங்க போகலைன்னா அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தானே. ஏமாற்றம் தான், ஆனா இருந்தாலும் நான் ஊருக்கு வர்றேன்னு சொல்லலையே. சொல்லலையா? தம்பி 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 வாங்க தம்பி, உட்கார்ந்து பேசிக்கிட்டே போவோம். நீங்க சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? Emotional damage. நீங்க சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? அதுக்கு இல்ல தம்பி, பேசிக்கிட்டே போனோம்னா நமக்குள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அப்படி பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டா பல நன்மைகள் சேரும் தம்பி. ஓ, நீ அப்படி வரியா? அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி, வாங்க வாங்க. சரி வாங்க, போய்தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. ஆசைய பாரு. போங்க, நீங்க போங்க. போங்க, நான் வர்றேன். போங்க, வருவேண்ணே. போங்கண்ணே. இதுக்கு முன்னாடியாவது திராவிட இயக்க அரசியல் பேசுறோம், அதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு பேசியிருக்கலாம். இங்க பாரு, இதுக்கு மேல எதிரில தான் உட்கார்ந்து இருக்கிறோம், பக்கத்துல இல்ல. இனிமே தான் நல்லா பேசுவோம். அதனால அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவனால இனிமே வீடியோவே போட முடியாது, அந்த பேச்செல்லாம் பேசாத. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சொல்ல போனா இதுதான் எங்க டைம். எடப்பாடி காலத்துல தான் எனக்கு நல்லா வீடியோ போச்சு. இப்போ அதுக்கான காலம் வந்து விட்டது. திமுக உண்மையிலேயே வாஷ் அவுட்டா? வரவே வராதா? ரொம்ப மற்றவங்கலாம் முடிஞ்சே போச்சுங்கிறாங்களே. திமுக பார்க்காத வெற்றியும் இல்லை, திமுக பார்க்காத தோல்வியும் கிடையாது. சொல்ல போனா 1991 திமுக 2 சீட்டு தான் வெற்றி பெற்றாங்க.
மொத்தமா வாஷ்ட் அவுட். அப்படிப்பட்ட தோல்வியில இருந்தே தோண்டி எழுந்திரிச்சிட்டாங்க. அதுக்கு ஒன்றும் 10 வருஷமோ 20 வருஷமோ தேவைப்படல. இதே 2011 பாத்தீங்கன்னா 23 சீட்டு தான் ஜெயிச்சுக்கிறாங்க. இப்போ 59 சீட்டு. இப்ப விஜய் ஜெயிச்சுக்கிற சீட் எத்தனை? மொத்தம் 108. பாவம் 108 வச்சுக்கிட்டு அவரால் வந்து ஆட்சி அமைக்க முடியல. 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருந்தால் தான் விஜய் சிஎம் ஆக முடியும். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, திமுகவோட கூட்டணியில் இருந்தவர்கள்கிட்ட போய் நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, ஆளுநர் ஆதரவு கடிதம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட இருக்கிற இந்த 2ஆம் கட்ட தலைவர்களை தூது அனுப்பி ப்ளீஸ் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இப்படி கேட்டா என்ன சொல்லணும்? ஒன்று உண்டு வரேன்னு சொல்லணும், இல்லை வரலன்னு சொல்லணும். எதுவுமே பதில் சொல்லாம யோசிச்சு சொல்றேன்னா என்னங்க பதில்? இது யோசிச்சு சொல்றேன்னா என்னங்க அர்த்தம்? உங்களை தேடி நாங்கள் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு இப்படி எங்களை நடத்துறீங்களா, அலைக்கழிக்கிறீங்களா அப்படின்னு நிறைய பேர் இன்டர்நெட்ல பொங்குறாங்க. எனக்கு பாடம் எடுத்த என்னுடைய கல்லூரி பேராசிரியராக இருந்த ஒருத்தரே விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து இந்த மாதிரி இழிவான கட்சிகள் கிட்டலாம் நம்ம போய் நிற்கிறதுக்கு திரும்ப ரீஎலெக்ஷன் நடத்தலாம், ஏதோ ரீமேட்ச் நடத்துகிற மாதிரி. இப்போ கேட்ட உடனே நாளைக்கே ஓகே எல்லா கோட்டையும் அழிப்போம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிடுற மாதிரி. அப்படிலாம் நடக்காது. ஒன்றிய அரசினுடைய தலையீடு இருக்கும். இப்படி ஏகப்பட்ட சிக்கல்களுக்குள்ளார தமிழ்நாடு போவோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வார்த்தையை இறைக்காம திமுக கழகத்தை நாங்கள் கேட்காம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட்டுவிட்டு லெட்டரை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு பதில் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது. இதுக்கிடையில இந்த வதந்தி வேற, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்றாங்க, சேர்ந்து தாவேகா கட்சியை ஓரங்கட்டுறாங்கன்னு. ஏற்கனவே திமுக சொல்லிடுச்சு, இந்த மாதிரி நாங்கள் எதிர்கட்சியாக தான் இருக்க போகிறோம், நாங்கள் வந்து உடனடியாக எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கோ இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிராகவோ இறையாண்மைக்கு எதிராகவோ ஏதாவது நடக்கிறத நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க, இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. மதன் கௌரி ஒரு பக்கம் வீடியோ, இந்த பக்கம் நியூஸ் சேனல்ஸில் சில பேர் வீடியோ. இந்த ஷபீர் அகமதா குபீர் அகமதா அவர் பேர் என்ன, அவர்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு பேச்சு உளவு தான். சரி, அப்படி நடந்தால் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட என்ன செய்யறதுன்னு ஐடியா இருக்குமா? இப்போ உங்களுக்கு யார் குறுக்க நிற்கிறா? ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் நடுவில் நிற்கிறது யாரு? ஆளுநர்கிட்ட போய் 112 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு கடிதங்களை கொடுத்துருக்கீங்க. அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே. எது தடுக்குது? அவர் என்ன சொல்றாருன்னா 118 இருந்தால் தான் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது சட்டப்படி சரியா? எஸ்ஆர் பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு வழக்கு நடந்துச்சு. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்றது அடிப்படையில் தான் இதை நான் சொல்கிறேன். 1988-89 காலகட்டத்தில் எஸ்ஆர் பொம்மை அப்படின்னு ஜனதாதள் கவர்மெண்ட்டினுடைய கர்நாடகாவில் முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு போதுமான எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு இல்லை அப்படின்னு அன்றைய ஆளுநர் என்ன பண்ணார்னா அவருடைய ஆட்சியை கலைச்சார். அதுக்கு என்ன அடிப்படைனா இதே மாதிரி சில எம்எல்ஏக்கள் கிட்ட இருந்து வந்த கடிதங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை வைத்துக்கொண்டு இதை அடிப்படையாக வைத்து இந்த ஆட்சியை கலைத்ததாக சொன்னாங்க. ஆனால் இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு எஸ்ஆர் பொம்மை தரப்புல இருந்து வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு 1994 வந்தது. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு பெரும்பான்மை ஆதரவு இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ண வேண்டிய இடம் சட்டசபை தான், ஃப்ளோர் டெஸ்டிங் தான் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு முன்பாக இந்த மாதிரி கடிதங்கள் இருக்கு, ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி கவர்னரே அந்த ஆட்சியை கலைக்கிறது, பிரசிடென்ட் ரூல் கொண்டு வர்றது, இதெல்லாம் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன், ஆளுநர் வந்து தாராளமாக தாவேகா தலைவர் விஜயை கூப்பிட்டு அவருக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம். ஆனால் அவர் செய்ய முன்வர மாட்டேங்கிறாரு. ஏன் முன்வர மாட்டேங்கிறாரு? இப்போ ஆளுநர் யாரு? பாஜகவினுடைய ஆளு. அப்போ ஏன் ஆளுநரின் மீது உங்களுக்கு கோபம் வர மாட்டேங்குது? ஆளுநரை ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. ஏன் இவங்க உதவி கேட்டு போற இடதுசாரி கட்சி தலைவர்கள் கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஆளுநரை கண்டிக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து மௌனம் சாதிக்கிறார். ஏன் இவ்வளோ பெரிய அமைதி? என்னதாங்க பயம் உங்களுக்கு? ஏங்க வாயை தொடர்ந்து பேச மாட்டேன்றீங்க? எதையா வச்சுட்டு பிளாக்மெயில் பண்றீங்களா? ஏதாவது சீக்ரெட் எதுவும் மாட்டிக்கிச்சா? என்னையா விஷயம் சொல்லுங்கயா. தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் இடையூறு செய்ய மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனாலும் அதிமுகவோட திமுக கூட்டணி அமைக்க ட்ரை பண்ணுது, திமுக தான் சதி பண்ணுது அப்படின்னு திரும்ப அதே சதி பிளேம் கேமை வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்களே. இப்போ ஆளுநர் எதிர்த்து நீங்கள் பேசுறது ஐடியாவே கிடையாது. அப்படி ஒன்று ஸ்ட்ராட்டஜிலே இல்லை, பிளான்லேயே இல்லை, அப்படி தானே? இப்போ என்னைக்கு பாஜக எதிர்த்து பேசுவீங்க? அதனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இனிமேல் வீடியோ வராது. எவ்வளவு ஜாலியாக இருந்திருப்பீங்க ஒரு 5 நிமிஷம். வீடியோ வராதுன்னா வராது, சந்தோஷம், ஜாலி அப்படின்ட்டு இருப்பீங்க. நீ சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் அதை சொன்னனே.
நான் நேற்றே பேசிட்டு இருந்தேன், இந்த மாதிரி சொல்லணும், சொன்ன உடனே அவன் சந்தோஷப்படணும். ஏன்னா உடனே கமெண்ட்ல இப்போ பேசுறா பார்ப்போம், நீ என்ன செலிப்ரேஷன் பண்ற? முதல்ல 108 எப்படி 118 ஆக்கணும்ட்டு அங்கே போய் ஐடியா சொல்லு, நீ இங்கே வராத. எது எப்படியோ தமிழ்நாட்டு மக்களினுடைய இந்த தீர்ப்பை நாம் மதிக்கிறோம், நாம் தலை வணங்குகிறோம். ஏதோ ஒரு பெரிய புரட்சி பண்ணிட்டதாக நிறைய மக்கள் உணர்கிறார்கள். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்க்க முடியுது. ஓல்டர் ஜென்ரேஷனை தூக்கி வலிச்சு போட்டுட்டு நியூவர் ஜென்ரேஷனை கொண்டு வந்ததாக நம்ம நிறையா விஷயம் பேசணும். டீலிமிட்டேஷனு, பாஜக, வடநாட்டுக்கு போய் பாருங்க, இது எல்லாமே இர்ரெலவெண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இவர் நிப்பாட்டி வச்சிருக்கிற இந்த எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற குற்ற பின்னணி, போக்சோ கேஸ், அந்த கேஸ், இந்த கேஸ் எல்லாமே இர்ரெலவெண்ட். திடீரென்று புனிதராகி விட்டார்கள். இப்போ காங்கிரஸ்ல ராகுல் காந்தியோட கூட்டு. ராகுல் காந்தி யாரு? இவ்வளோ நாள் வாரிசு அரசியலுக்கு எதிராக போர் புரிந்தவர்கள், சமர் புரிந்தவர்கள். ராகுல் காந்தியை சேர்த்த உடனே வாரிசு அரசியலை ஏற்றுக்கொண்டீர்களா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? இல்லை நீங்களே கேட்க மாட்டீங்களா? பட் தட் இஸ் ஓகே. இது எல்லாமே காக்னிட்டிவ் டிசோனன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் மனசில் ஒரு பிலீஃப் இருக்கும், ஒரு ஐடியா இருக்கும், விஜய் நல்லவர், அவரை தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். எவ்வளவு காலம் தான் அதிமுகவும் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இவங்களை தவிர வேற யாருமே வரக்கூடாதா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளார ஒரு புழுக்கம் இருந்திருக்குல்ல. அந்த புழுக்கத்துக்கு ஒரு விடையாக விஜய் ஒரு தேவ தூதராக தெரிகிறார். திடீர்னு இப்படி நிற்கிறப்போ நாங்கள்லாம் இல்லைங்க, அவர் பின்னணி பாருங்க, அவர்கிட்ட இருக்கிற சிக்கல்களை பாருங்க, அவர் நிற்க வச்சிருக்கிற கேண்டிடேட்ஸ் பாருங்க, எங்க கவுண்டம்பாளையத்தில் அங்கே நிற்க வச்சிருக்கிற ஜோசிக்கார பொண்ணுங்க, அது என்ன பேசியிருக்கு பாருங்க. இது எல்லாமே காட்டினாலும், அது ஃபேக்டாகவே இருந்தாலும், அது சயின்டிஃபிக்கலாகவே இருந்தாலும், லாஜிக்கலாகவே இருந்தாலும் என்கிட்ட அது காட்டாத. எனக்கு எரிச்சலாக வருது. பிகாஸ் மை பிலீஃப் இஸ் லைக் திஸ். அதுக்கு எதிராக நீ இப்படி பேசுகிறப்போ எனக்கு ரொம்ப கடுப்பாகுது அப்படின்ற ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ். இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். இது எல்லா தளத்துலையும், எல்லா சோசியல் மீடியாவிலையும் இருக்கிறது தான். அது இளம் தலைமுறைகள்கிட்ட நிறையா இருக்குது. எவ்வளோ தான் ஃபேக்ட் கொடுத்தீங்கனாலும் நாங்கள் அதை நம்புவதற்கோ அதை கேட்கறதுக்கோ தயாராக இல்லை. அது எங்களை எரிச்சல் அடைய தான் செய்யுது. இன்னும் எங்களை அது விஜயை நோக்கி தள்ளுது அப்படின்ற மாதிரியான உணர்வு எழுவது. இட் இஸ் எக்ஸ்பிளைனபிள் பை சயின்ஸ், பை சைக்காலஜி அப்படின்றப்போ நம்ம மீண்டும் மீண்டும் அவங்கக்கிட்ட போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தேவையற்றது. அதை அவங்களுக்கு புரியவும் வைக்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸை விட பெரிய டீச்சர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸோ அதனால் விஜய் ஆட்சி செய்யும் இந்த காலகட்டம் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். நம்மளை விட நம்மளாம் வேஸ்ட்டு, அது நல்லா கற்றுக் கொடுக்கும் அப்படின்றத நம்புகிறேன். அவர் சொன்ன இந்த 6 சிலிண்டர் உங்கள் வீடு தேடி வரும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் 1000 ரூபா தான் கொடுத்தாரு, உங்களுக்கு 2500 ரூபா வீடு தேடி வரும்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் பஸ்ஸில் பெண்கள்லாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கே ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். இப்படி எல்லா விஷயம் சேரும். அதே போல் தாய்மாம சீரு, எல்லா சீரும் சேரும் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு நம்புகிறோம். அதனால இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு குறுக்க யாரும் நிற்கக்கூடாது, அவருக்கு வழி விட்டு கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். எனக்கு தனிப்பட்ட விதத்தில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. பைமியா காஃபி, சூப்பர் தேங்க்ஸ். அப்புறம் யூபிஐ கியூஆர் கோட் மூலமாக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பைமியா காஃபி, இங்கே இருக்கிற சூப்பர் தேங்க்ஸ் அல்லது இந்த யூபிஐ கியூஆர் கோட் இதை பயன்படுத்தி எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். மீண்டும் அடுத்த முறை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மை டியர் வாட்ஸ்அப் வாரியர்ஸ், இவ்வளவு சொல்லியும் திமுக வாஷ் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, திமுகவுக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் மக்கள் 1.5 கோடிக்கும் மேலே வாக்களிச்சிருக்கிறாங்க. சொல்லப்போனால் டிவிகேக்கு வாக்களித்தவங்களுக்கும் திமுக கூட்டணிக்கு வாக்களித்தவங்களுக்கும் டிஃப்ரென்ஸே 3% தான். சொல்லப்போனால் அவங்க அதிமுக பாஜகவை நிராகரிச்சிருக்காங்க, தாவேகாவையும் நிராகரிச்சிருக்காங்க. ஸோ திமுக வாஷ் அவுட்லாம் கிடையாது. சும்மா அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. ஓடுகிற தண்ணியிலே உரசி விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சாடி தீலே. சேர்ந்துச்சா இல்லையா? சேர்ந்துச்சா சேரலையா?